ரொம்ப நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கும் ஒரு கேள்வி இது. இப்போ அடுத்தவங்க என்னை பற்றி நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ, அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு பெரிய கவலையாக இருக்குது குருஜி. அதிலிருந்து நான் எப்படி வெளிப்படுறது? இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும். ஐயா, முதல்ல உங்களுடைய புரிதலே மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு. அதாவது அடுத்தவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, எங்கள் அம்மா என்னை பற்றி நான் இப்படி செஞ்சால் எங்கள் அம்மா என்னை தப்பாக நினைப்பாங்களா, நான் இந்த மாதிரி பேசிட்டேன் எங்கள் அப்பா என்னை தப்பாக நினைப்பாங்களா, நான் இந்த செயல் செஞ்சால் என் மனைவி தப்பாக நினைப்பாளா, என்னுடைய மாமியாருக்கு தப்பாக நினச்சிருவாங்களா, என் பாஸ் இப்படி நினச்சிருவாரா, என் பிள்ளைங்க என்னை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? சார், இது மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் செத்து போயிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போய் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தெரியுமா முயற்சி பண்ணுறீங்க? உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் மாமியாருக்கு, உங்கள் பாஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு பார்க்குறீங்க. இப்போ இவங்களுக்காக அப்போ என்ன ஆயிரும்னா, உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வேஷம். ஏன்னா இப்படி இருந்தால் தான் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு வேஷம், உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு வேஷம், உங்கள் பாஸுக்கு முன்னாடி ஒரு வேஷம், ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு வேஷம், பொண்டாட்டிக்கு முன்னாடி ஒரு வேஷம். ஆக மொத்தம் ஒரு பெரிய மகா நடிகராக மாறிடுவீங்க. மிகப்பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் ஒரு குறிப்பிட்ட திசையில் போகும். ஆனால் அது போகவே கூடாது. ஏன்னா அப்படி போச்சுன்னா இவங்க எல்லாம் செத்தே போயிடுவாங்க. அவன் ஒன்று என்னை பற்றி நினைப்பான். அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த உயிருக்கு எப்படி இருக்கணுமோ, இதுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கோ, இது என்ன செய்யணும்னு நினைக்குதோ, இதுக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த உயிர் தனக்காக வாழ்கிறத விட்டுவிட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ ஆரம்பிக்குது. இப்படித்தான் சின்ன வயசில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி தான் இருக்கும். அது வாட்டில் விளையாடும், ஓடும், அங்கே இருக்கிற சாமானை எடுக்கும், அதுக்கு ஆடணுன்னா ஆடும், உட்காரணுன்னா உட்காரும், ஒரு பாத்திரத்தை போட்டு உருட்டணுன்னா உருட்டும். அதுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணும். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, முக்கியமான காரணம் அந்த பிள்ளைங்க அதுங்களுக்காக வாழுது. அது சுற்றி இருக்கிறவன் என்னைய பார்ப்பான், என்னைய ஜட்ஜ் பண்ணுவான், இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இவங்க என்ன நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க, அப்படிலாம் பார்க்கவே பார்க்காது. அதுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அது இயல்பு தன்மையில், தன்னுடைய இயல்பில் அது இருக்கும். அதுக்கு பேசணுன்னா பேசும், கத்தணுன்னா கத்தும், அழணுன்னா அழும், விளையாடணுன்னா விளையாடும், ஒரு பொருள் எடுத்து இப்படி பண்ணணுன்னா பண்ணும். சுற்றி இருக்கிறவங்கள பற்றி அது கவலையே படாது. இப்போ நம்ம வீட்டில் அந்த பிள்ளை இப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்குமா, இது என்ன பண்ணுவோம், வெளியே இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கேயும் போய் அந்த ஏதாவது பொருள் எடுக்கும், சாமான் எடுக்கும். இதெல்லாம் எடுக்கக்கூடாது, கொண்டு போடுவேன் கொன்று. ஏதாவது அது பேசும், இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பார்த்து, நம்ம வீட்டில் தான் அப்படி, இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்க, இந்த இடத்துல வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன நினைப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்காந்து, இங்கே பாரு, வெளியே ஏதாவது கெஸ்ட் இருக்கிற இடத்துல வெளியில் நம்ம எங்கே போனாலும் நீ ஒழுங்காக இருக்கணும், வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம டீச்சிங் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லித்தர்றோம்? நீ 4 பேருக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதுதாங்க நம்ம செய்கிற பெரிய தவறு. நீ உண்மையாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீ 4 பேருக்கு நல்லவனாக இருக்கணும், ஊரில் நல்ல பேர் வாங்குற ஆளாக இருக்கணும். ஆனால் நீ உண்மையாக இருக்கணும். உனக்குள்ள என்ன தோணுதோ, நீ என்ன உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறியோ, உன்னோட வாழ்க்கையை நீ முழுமையாக வாழணும்னு நம்ம சொல்லியே கொடுக்க மாட்டோம். இங்கே தான் மிகப்பெரிய தவறு நடக்குது. இதனால தான் வாழ்க்கையில் நீங்கள் படாத பாடுபடுறீங்க. ஏன் ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது? வயசாக ஆக நம்மளுடைய சந்தோஷம் குறைந்து போவதற்கான முக்கிய காரணமே நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. மிகப்பெரிய தவறுங்க. அதை செய்யவே கூடாது. யார் வேணால் என்ன வேணால் நினைக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு எது மனசாட்சிக்கு சரின்னு படுதோ, எது தர்மம்னு படுதோ, அந்த தர்மத்து வழியில் தான் நடக்கணும்.
அதனால யாரு என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் பார்க்கவே கூடாது, அதுக்குள்ளேயே போகக்கூடாது. எது உண்மையோ அதைத்தான் செய்யணும். எது நல்லது, எது அவனுக்கு நம்மளை நல்லவன்னு நினைப்பான், இவன் நம்மளை நல்லதுன்னு நினைப்பானே, அவனுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களை மாத்திரம் அழிக்கலைங்க, அவங்களையும் அழிக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறவங்களையும் ஏமாத்திக்கிறீங்க, உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க. இது வாழ்க்கையே அல்ல, இது போலியான ஒரு வாழ்க்கை. ஐயா ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை இந்த ஊர் புகழாரம் சூட்டுவாங்க, இன்னொரு நேரத்தில் உங்களை தூக்கி கீழே போடுவாங்க. இது எப்பயுமே நடக்கும். நீ நிறைய பணம் சம்பாரிச்சிட்டா இவன் பெரிய ஆள் ஆயிட்டானேம்பாங்க. நீங்கள் பணமே சம்பாதிக்காமல் வீணாக போயிட்டீங்கன்னா இவன் பிச்சைக்காரன் ஆயிட்டானேம்பாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தீங்கன்னா இவன் பெரிய ஆளாக வருவான்னு பார்த்தோம், இவன் இப்படி வண்டியில் போயிட்டுருக்கானேம்பாங்க. அதே இது நீங்கள் ஒரு பெரிய BMW பென்ஸ் கார் வாங்கிட்டேன்னா பாரு அவன் எவ்வளோ பெரிய திமிரா போகிறான், பணம் வந்தவொடனே அவனுக்கு திமிர் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இந்த ஊர் உலகம் சமுதாயம்ங்கிறது அது பின்னாடி நீங்கள் போகவே கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி உலகம் பூரா நம்ம சமுதாயத்துக்காகவே வாழ்கிறோம். ஒரு அப்பா தான் புள்ள பெரிய ஆளாக இருக்கணும், ஒரு டாக்டர் இன்ஜினியர்னு வெளியில் போய் பெருமை பேசணும். அப்போது சமுதாயத்தில் என்னைய மதிக்கணும், சமுதாயத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அதனால் என் புள்ள இந்த படிப்பு படிக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனம்! யூ அண்டர்ஸ்டாண்ட்? இயற்கையில் எந்த ஒரு உயிரினமும் இப்படி இருக்கிறதே இல்லைங்க. அது தன்னுடைய இயல்புல தான் வாழும். அடுத்த ஒரு பொருளை பார்த்து, ஒரு வேப்ப மரம் ஒரு மாமரத்தை பார்த்து, ஆஹா எல்லாம் ஊர் உலகமே மாமரத்தை போய் தானே எல்லாரும் அது பின்னாடி போகிறாங்க, மாங்காய் அது கொடுக்குது, அதை எடுத்து சாப்பிட்றாங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடவுளே, என்ன கடவுளே, எனக்கு இப்படி ஒரு வேப்பங்காயை நீ பண்ணி போட்ட, நான் இனிமேட்டு இதெல்லாம் எவனுமே பாரு என்கிட்டே வரமாட்டான், எவனும் மதிக்க மாட்டான், ஊரே அந்த மரத்துக்கிட்ட தான் போகுது, தென்னங்காயை வேணும்னு தென்னை மரத்தில் போய் எல்லாம் நிற்கிறாங்க, என் மரத்துக்கு எவனுமே வரமாட்டான். இப்போ நான் மக்கள் என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, இப்போ நான் வேப்பங்காயை உருவாக்குறதை நிறுத்திட்டு நான் மாங்காயை உருவாக்கணும். பைத்தியக்காரத்தனங்க. இயற்கையில் எந்த உயிரினமும் அப்படி வாழ்கிறதே கிடையாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை அது முழுமையாக தன்னுடைய உயிர் மூச்சு எங்கே இருக்குதோ அந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும். அடுத்தவங்க பார்க்குறாங்க பார்க்கல அதை பற்றி திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதைத்தான் நான் என் தகப்பனாரிடம் சொல்வேன். அது அவருக்கு பிடிக்குது, அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, என்னை கீழே போடுறாரு, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. எனக்கு எது தர்மம்னு படுகிறதோ அதைத்தான் என் பிள்ளை இடத்தில் நான் சொல்ல வேண்டும். அதைத்தான் என் பாஸ்கிட்டையும் இருப்பேன். பாஸ் என்னை வச்சுக்கிறாரு வச்சுக்கல, அது அவருடைய விருப்பம், அதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். ஆனால் இந்த கம்பெனியில் நான் ஒரு துறையில் வேலை பார்க்குறேன்னா அந்த இடத்துல பார்க்கக்கூடிய வேலைக்கு எது தர்மமோ அதைத்தான் செய்வேன். என் பாஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அங்கே வேலை பார்க்கக்கூடாது. என் முதலாளியை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேலை கூடாது. என் முதலாளிக்கு நான் உண்மையாக இருக்கணும். அங்கே ஒரு பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது. என் மனைவிக்கு நான் பொய்யாக இருக்கக்கூடாது, உண்மையாகத்தான் இருக்கணும். அவள் ஒரு தவறு செய்தால் அதை தவறென்று நான் சொல்ல வேண்டும். நான் பொறுப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். என் கணவர் ஒரு தவறு செய்தால் தவறு என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு நண்பனை பேம்பர் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது என்னன்னா உண்மையாக இருப்பது தான் ஃப்ரெண்ட்ஷிப். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் 4 பேருக்கு என்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சிங்களோ எங்கே போனாலுமே ஒரு நடிப்பு இருக்குது. அதனால தான் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. ஓகே, இப்போ வெளிநாடு உங்களுக்கு பிடிச்ச ஊர், வெளிநாடு, ஒரு அமெரிக்கா போய் ஒரு டூர் போயிட்டு வந்தீங்க, ஜப்பான் டூர் போயிட்டு வந்தீங்க, அல்லது ஆஸ்திரேலியா டூர் போயிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எந்த இடத்துல எங்கே டூர் போய் எங்கே சுற்றினாலும் கடைசியில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இடம் தாங்க ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே தெரியுங்களா? உங்கள் வீடு தாங்க அது. எல்லாரும் சொல்லுவீங்க, அப்பா கடைசியில் நம்ம வீடு தான்ப்பா, ஹோம் ஸ்வீட் ஹோம்ப்பா. ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் எப்படி வேணால் இருக்க முடியும், யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீ வெளியில் போனால் அந்த வேஷமெல்லாம் போட வேண்டாம், வீட்டில் உட்காந்துருந்தா சும்மா ஒரு பனியனை போட்டு உட்காந்துக்கலாம், யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டான். ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துக்கலாம், தலையை விரித்து போட்டுக்கலாம், குளிக்கணும்னு அவசியம் இல்லை, மேக்கப் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த நகையை போடணும் அதை போடணும், இப்படிலாம் பேசணும் அப்படி பேசணும், ஏன்னா அவன் என்ன நினச்சிருவானு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வாட்டுக்கு எப்படி வேணாலும் கிடக்கலாம், 2 நாள் குளிக்காமல் கூட கிடக்கலாம், ஜாலியாக இருப்பீங்க, யாரும் உங்களை எதுவும் ஜட்ஜும் பண்ண மாட்டான்.
பட் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயுமே சில இடங்கள்ல சில நடிப்பு இருக்கும். ஏன்னா, அங்க அம்மா இருப்பாங்க, மாமியார் இருக்கும், புருஷன் இருக்கும், பிள்ளை இருக்கும், ஒரு நடிப்பு இருக்கும். ஹால்ல இருந்தா ஒரு மாரி இருக்கணும், பெட்ரூமுக்கு போனா வேற மாரி இருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயுமே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாத்ரூம். உங்க வீட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாத்ரூம். ஏன்னா, பாத்ரூம்ல தாங்க எவனுமே இல்ல. ஸோ, நீங்க வந்து யாரும் உங்கள பார்க்க மாட்டான். நீங்க பாத்ரூம்குள்ள போனீங்கன்னா, அப்படியே ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா, யாரும் உங்கள பார்க்கல, ஜட்ஜ் பண்ணல. நீங்க அங்க எப்படி இருந்தாலும், யாரும் உங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால தாங்க உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பாத்ரூம்ல போனா பாட்டெல்லாம் பாடுவீங்க. அந்த உங்க உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் தோணும். அ என்னென்னமோ ஜாலியா இருப்பீங்க. மனசே ரெக்க கட்டி பறக்கும். காரணம் என்னன்னா, அங்க நடிப்பே தேவையில்ல. யாருக்காகவும் நீங்க அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்காக அங்க இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் எப்போ தனக்காக வாழ்றானோ, அப்பதாங்க ஆனந்தமே இருக்கு. இப்ப வெளியூர்லாம் போனோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாரி இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிருச்சு. எங்கேயாவது ட்ரிப்பு போணும்னா, பொண்டாட்டி பிள்ளைங்கள கூட்டிட்டு போணுமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போணுமான்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போணும்னு தான் நெறைய பேர் நெனைப்பீங்க. எதுக்கு? ஏன் ஃப்ரெண்ட்ஸோட போணும்? பாஸோட போக பிடிக்காது. மாமா, மச்சான், உறவு முறைகளோட போக மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் போவீங்க? அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உங்களுக்கு நடிப்பு தேவையில்லைங்க. ஏன்னா, அவன் உங்கள சின்ன வயசுலேருந்து நீங்க பழகியிருக்கீங்க. நீங்க வந்து அவன் முன்னாடி நடிக்கவே வேண்டாம். நீங்க என்ன பண்ணாலும் அவன் அத அக்செப்ட் பண்ணுவான். அவன் உங்கள ஜட்ஜே பண்ண மாட்டான். அதனால தான் நண்பர்கள் கூட எல்லாரும் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் இயல்பாக இருக்கிறது. இயல்பு தான் சார் வாழ்க்கை. இயல்பு தான் சார் சந்தோஷம். ஸோ 4 பேருக்கு என்னைய மதிக்கணும். 4 பேரு என்னைய வந்து என்னைய பார்த்து நல்லவன்னு சொல்லணும். அப்படின்னு நினைச்சு வாழ்றது வந்து முட்டாள்தனம். அது உங்களையே அழிச்சுக்கிறீங்க. உங்கள மட்டும் அழிக்கல. உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் அழிக்கிறீங்க. இதுல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. நீங்க வந்து டிப்ரஷனுக்குள்ள போயிருவீங்க. ஏன்னா உங்க உயிரு எதுக்காக வாழுதோ அதுக்காகவே அது வாழவே வாழாது. கடைசியில சாகும்போது பெரிய ரிக்ரெட்ல போவீங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மன அழுத்தத்துல தான் நீங்க வாழுவீங்க. அது பண்ணவே கூடாது. என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய உயிர் எப்படி இருக்கோ வாழுங்க. உண்மையா இருக்கணும். 4 பேருக்கு நல்லவரா இருக்கணும்னு பார்க்கவே கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் வாழ்க்கை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.